வணக்கம். எம்கசி மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் கீழமை நீதிமன்ற தேர்வுக்கான ரிஜெக்ஷன் லிஸ்ட் அப்படின்றது நேற்று வந்திருந்தது, பார்த்துருப்பீங்க. உடனே இமீடியட்டாக வீடியோ போட்டு பப்ளிஷ் பண்ணியிருந்தோம். அதை வீடியோ பார்த்து நீங்களுமே செக் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஓகே, இப்போ அந்த ரிஜெக்ஷன் லிஸ்ட்டே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செப்டம்பர் 18ஆம் தேதி வாக்கில் வரும்னு சொல்லி எதிர்பார்த்தோம். பட் நம்ம எதிர்பார்த்த அந்த தேதியை விட இயர்லியராகவே செப்டம்பர் 12ஆம் தேதி நேற்று வந்திருந்தது. இயர்லியராக வந்தது நல்லது தானே, நமக்கு பரவாயில்ல. எதிர்பார்த்த தேதி 18, நமக்கு வந்த தேதி 12ஆம் தேதி நமக்கு ரிஜெக்ஷன் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்துட்டோம். சரி, ஓகே, நல்லது. அதே மாதிரி அடுத்த எதிர்பார்ப்பு ஹால் டிக்கெட் எப்போ வரும், எக்ஸாம் எப்போ வரும், அந்த எதிர்பார்ப்பு தானே உங்களுக்கு. நம்ம பார்த்தீங்கன்னா அடுத்த எதிர்பார்ப்பு ஹால் டிக்கெட் எப்போ வரும் எதிர்பார்க்குறோம்னா அக்டோபர் 8ஆம் தேதி. ஆமாம், அக்டோபர் 8ஆம் தேதி அன்னைக்கு ஹால் டிக்கெட்லாம் வந்துடும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம். அப்போ அதுக்கப்புறமா எக்ஸாம் எப்போ வரும் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 19 மற்றும் 20 இந்த 2 தினங்கள். அதுக்கப்புறமா அக்டோபர் 26 மற்றும் 27 இந்த 2 தினங்கள். மொத்தமாக இந்த 4 தினங்களில் எக்ஸாம் வந்து கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். ஓகேங்களா? நம்ம இந்த தேதிகளில் எக்ஸாம் நடக்கும் சொல்லி எதிர்பார்ப்போட சான்சஸ் இருக்குது, வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு மட்டும் சொல்லவே இல்லை. அதுக்கு மேலேயும் பார்த்தீங்கன்னா இந்த டைம் வந்து கண்டிப்பாக இந்த தேதிகளில், இந்த 4 தேதிகளில் எக்ஸாம் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கிறோம். அதாவது தீபாவளிக்கு முன்னாலே பார்த்தீங்கன்னா எக்ஸாம்லாம் வச்சு முடிச்சுருவாங்க அப்படின்னு தான் நம்ம இது பண்ணுறோம். தீபாவளி எப்போ வருதுன்னா இந்த அக்டோபர் மந்தோட எண்டு 30ஆம் தேதியோ 31ஆம் தேதியோ தீபாவளி வருதுன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாலாவே எக்ஸாம்லாம் வச்சு முடிச்சுருவாங்க. அதனால் அக்டோபர் 19ஆம் தேதி கன்ஃபார்ம் எக்ஸாம் நடக்க போகுது சொல்லி நம்ம எதிர்பார்த்துருக்கிற இந்த சமயத்தில் இன்னும் ஒரு மாதம் தான் இப்போ இருக்குது. இந்த ஒரு மாதத்தில் இந்த 30 டேஸில் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி முடிக்கிறாப்புல, அதாவது டெஸ்ட் பேஜ், நம்ம டெஸ்ட் பேஜ் சீரீஸ் கண்டக்ட் பண்ணி முடிக்கிறாப்புல. நம்முடைய மஹி அகாடமி சார்பாக ஃபைனல் டெஸ்ட் பேஜ் இதுவாக தான் இருக்க போகுது. நம்ம ஃபைனலாக ரிஃப்ரெஷ் பண்ணி புதுசாக ஒரு டெஸ்ட் பேஜ் அப்படின்றது ஸ்டார்ட் பண்ணுறோம். கம்மிங் 17 தேதி வந்து 13, இன்னும் 4 டேஸில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக நியூவாக ஒரு டெஸ்ட் பேஜ் அப்படின்றது ஸ்டார்ட் ஆக போகுது. இதுதான் ஃபைனலாக இருக்கும். ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம கண்டக்ட் பண்ண டைமும் இருக்காது, ஏன்னா எக்ஸாமே வந்துடும். இதுதான் ஃபைனல். அதனால் லாஸ்ட் ஃபைனலாக நம்ம டெஸ்ட் பேஜ் கண்டக்ட் பண்ணுறதை யூஸ் பண்ணிக்கோங்க. மெட்டீரியல் தேவைப்பட்டால் வாங்கிக்கோங்க. கிளாஸ் அப்படின்றது போயிட்டு இருக்குது. கிளாஸ் ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.